குரூப் 4 தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். சென்ற காணொலியில் 9ஆம் வகுப்பு அனைத்துமே பதிவிட்டிருக்கோம். அதாவது 1 முதல் 9 வரைக்கும் வரக்கூடிய புக் பேக் வினாக்களை பதிவிட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம். இதில் வரக்கூடிய புக் பேக் வினாக்களை மட்டும் பாருங்கள். முதல்ல இயல் 1 பாருங்கள். தலைப்பு எங்கள் தமிழ். அந்த எங்கள் தமிழ் பாடலில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். சரிங்களா? நெறி. முதலாவது வினா பாருங்கள். நெறி என்னும் சொல்லின் பொருள். நெறினா வழி அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை நெறி அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள்னு அர்த்தம். அப்போ வழி. இரண்டாவது வினா குறள் ஆகும். பிரித்து எழுதுக. குறள் ப்ளஸ் ஆகும். மூன்றாவது வினா வான் ப்ளஸ் ஒலி சேர்த்து எழுதும்போது வானொலி அப்படின்னு வரும். அடுத்த தலைப்பு ஒன்று அல்ல இரண்டு அல்ல. பாடலோட தலைப்பேர் ஒன்று அல்ல இரண்டு அல்ல. அதில் பாருங்கள். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஷ். பரணி. ஒரு போரில் பகைவரை ஜெயிச்சவனை வச்சு புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு இலக்கியத்துக்கு பேர் பரணி. இந்த பரணி இலக்கியம் பார்த்திங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில். முகில்னா மேகம். மேகம் ஒன்று திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல பிரித்தெழுதுக. 2 ப்ளஸ் அல்ல. நான்காவது வினா தந்துதவும். பிரித்தெழுதுக. தந்து ப்ளஸ் உதவும். ஐந்தாவது வினா ஒப்புமை ப்ளஸ் இல்லாத சேர்த்து எழுதும்போது ஒப்புமை இல்லாத உயிர்மை எழுத்தில் வரக்கூடிய எகரம் வரணும். உயிர்மை எழுத்தில் வரக்கூடிய எகரம் வரணும். ஒப்புமை இல்லாத. அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. இவரை பற்றி இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க குரூப் 4ல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்ற பட்டத்துக்குரியவர் உடுமலை நாராயண கவி. ஒரு சினிமா பாட்டு நிறைய எழுதியிருக்கார். அடுத்தது உரைநடை பகுதி. பேச்சு மொழி எழுத்து மொழி உரைநடை பகுதி. அதில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகியாகும். அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பேசுகிறதும் அதை இன்னொருத்தர் கேட்குறதும் தான் மொழியோட முதல் நிலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் எழுத்து வடிவெலாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். நம்ம பேசுகிறத வரி வடிவமாக கொடுக்கறதுக்கு எழுத்து ஆகும். அடுத்த வினா பாருங்கள். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. இந்த தமிழ் தெலுங்கு தமிழில் இருக்க பிரிஞ்சு போனது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் தமிழில் பிரிஞ்சு போன கிளை மொழிகள். அதில் ஒன்று தான் தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்பார். உலக வழக்கு. பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது இயல் 1ல் வரக்கூடிய புக் பேக் கொஷின்ஸு. அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இரு திணை அப்படின்னா உயர் திணை அக்ரிணை சொல்லுவாங்க. இது தொகை சொற்கள்னு அர்த்தம். இரு திணைனா அதுக்குள்ளே 2 திணை இருக்குன்னு அர்த்தம். உயர் திணை அக்ரிணை. உயர் திணைனா மனிதர்கள், அக்ரிணை விலங்குகள். முக்கணி அப்படின்னா 3 வகையான பழங்கள். மா பலா வாழை. அதுதான் முக்கணி. மா பலா வாழை. முத்தமிழ் இயலிசை நாடகம். இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ். நாற்றிசை வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு. நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத். அப்படி மைண்டில் வச்சுக்கங்க. நியூஸ். ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஐவகை நிலம். இதே நானிலம் கேட்டாங்கன்னா பாலை கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாருங்கள். அறுசுவை இனிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு புளிப்பு கசப்பு இந்த மாதிரி வரக்கூடிய 6 வகையான சுவைக்கு பேர் தான் அறுசுவை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இயல் 2 அதில் பாருங்கள். முதலாவது தலைப்பு காடு. அந்த காடில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். வாழை கன்றை டேஷ் ஈன்றது. வாழை கன்றை ஈன்றது அப்படின்னா அந்த கன்று உழைச்சிட்டு வருது மறுபடியும். காடெல்லாம் பிரித்து எழுதுக. காடு ப்ளஸ் எல்லாம். காடெல்லாம். அடுத்தது கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் சேர்த்ததுன்னா கிழங்கு எடுக்கும். அந்த கே உயிர்மை எழுத்தில் வரணும். கிழங்கெடுக்கும். அடுத்த தலைப்பு பாருங்கள். ஒன்றல்ல சரி அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்.
தலைப்போட பேர் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது டேஷ், கோலிக்குண்டு. அந்த நாவல் பழம் வந்து அப்படி உருண்டையாக இருக்கு இல்லையா, அதனால் கோலிக்குண்டுன்னு சொல்கிறாங்க. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை நம்ம முருகன் பாட்டு ஞாபகத்து வரணும். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி கேட்பாங்க இல்லையா. சுட்ட பழம் ஒன்றும் இல்லை, மேலே மரத்துலேருந்து கீழே உதிர்த்து மண் ஓட்டின பழம் தான் சுட்ட பழம். சூடான பழம், சுட்ட பழங்கள், வேக வைத்த பழங்கள்லாம் ஆன்சராக வராது. பெயரறியா பிரித்து எழுதுக. பெயர் ப்ளஸ் அரியா, பெயரறியா. 4வது மனம் இல்லை பிரித்து எழுதுக. மனம் ப்ளஸ் இல்லை. 5வது நேற்று ப்ளஸ் இரவு சேர்த்ததுன்னா நேற்றிரவு அப்படின்னு வரணும். அடுத்த தலைப்பு விலங்குகள் உலகம். இதில் முக்கியமான சில வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆசிய யானையிலே பெண் யானை, ஆண் யானை, பெண் யானைன்னு வேறுபடுத்துவது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனிடம் உள்ள தந்தம். இதில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. இது கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள். காட்டாறு இந்த சொல்லை பிரித்து எழுதுனா காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி சொல்லை பிரித்து எழுதுக. அனைத்து ப்ளஸ் உண்ணி. அடுத்த வினா. நேரம் ப்ளஸ் ஆகி, நேரமாகி. வேட்டை ப்ளஸ் ஆடிய, வேட்டை யாடிய அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்கள். 4 வகை குறுக்கங்கள் இலக்கணம். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை. அந்த ஐங்கிறது வெறும்னே தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஐன்னு சொன்னால் அதுக்கு 2 மாத்திரை சொல்லுவாங்க, உயிரெழுத்தில் வரக்கூடிய ஐ. அதே வந்து கை, பை அந்த மாதிரி சொல்லும்போது இக்கு ப்ளஸ் ஐ, இப்போ ப்ளஸ் ஐ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மாத்திரை அளவு மாறும். அது முதல்ல வரும்போது மட்டும் 1.5 மாத்திரையில் வரும், இடையில இறுதியிலே வந்து 1 மாத்திரையில் வரும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேட்கை இதில் வரக்கூடிய அந்த கை வருது பார்த்தீங்களா, இதில் இக்கு ப்ளஸ் ஐ. இங்கே வரக்கூடிய ஐக்கு எவ்வளோ மாத்திரை அளவுன்னா நம்ம சொல்லக்கூடிய கால அளவு தான் மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம். அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 மாத்திரை அளவு, அதான் 1. மகர குறுக்கும் இடம்பெறாத சொல். போலும் மருளும் இதெல்லாம் வரும். பணம் கிடைத்தது இதுலேயும் வரும். இதில் பழம் விழுந்ததுன்றதுல வராது. இந்த இம்முங்கிற குறுக்கம் மகர குறுக்கம். அதே மாதிரி பாருங்கள். சொல்லில் முதலில் மட்டும் இடம்பெறுவது ஔகார குறுக்கம். முதல்ல மட்டும் வரும். இந்த ஐகார குறுக்கம் மாதிரி 3 இடத்துல வராது. முதல் இடைக்கடை 3 இடத்துல வரக்கூடியது ஐகார குறுக்கம். ஆனால் சொல்லில் முதல்ல மட்டும் வரக்கூடியது இந்த ஔகாரம். ஔவையார், வௌவால் இந்த மாதிரி முதல்ல மட்டுமே வரும். அடுத்தது 2வது இல்லை திருக்குறள். திருக்குறள் வினாக்கள் பாருங்கள். வாய்மை எனப்படுவது டேஷ், தீங்கு தராத சொற்களை பேசுதல். யாருக்கும் வந்து துன்பத்தை தராத சொற்களை நம்ம பேசுகிறது. வாய்மைன்னு என்னங்க? உண்மை. உண்மை எனப்படுவது பிறருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஷ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். எவன் பொறாமையாகிறானோ அவன் செல்வம் வந்து சான்றோர்களை வந்து ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் பிரித்து எழுதுக. யாது ப்ளஸ் எனின். தன் ப்ளஸ் நெஞ்சு சேர்த்து எழுதும்போது தன் நெஞ்சு. முதல்ல தன்னகர நகரம் வரும், ஆனால் சேர்த்து எழுதும்போது 2 சுழி தன் நெஞ்சுன்னு வரணும். தீது ப்ளஸ் உண்டோ சேர்த்து எழுதும்போது தீ துண்டோ அப்படின்னு வரணும். தீ துண்டோ. அடுத்தது இயல் 3. தலைப்பு புலி தங்கிய குகை. அதில் இருக்கிற வினாக்கள் பாருங்கள். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கே. யாண்டுனா எங்கு அல்லது எங்கே. யாண்டுலனோ பிரித்து எழுதுக. யாண்டு ப்ளஸ் உலனோ. கல் ப்ளஸ் அலை சேர்த்து எழுதும்போது கல் அலைன்னு வரணும். நல்லா கவனிங்க. கல்லுன்னு சொல்லும்போது வகர இல்லை வரும், பக்கத்தில் அதே மாதிரி லா தான் வரணும். அந்த லை மட்டும் பார்த்தோன்னா நகர வரலா இல்லை லகரம் வரும். பாருங்கள், கல் அலை. அடுத்த தலைப்பு வந்து பாஞ்சை வளம். வினாக்களை பாருங்கள். ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. வாரணம். பக்கத்தில் பாருங்கள், வானரம்னு கொடுத்துக்கிறான் பாருங்கள். வானரம் அப்படின்னா குரங்கு, வாரணம் அப்படின்னா யானை. அப்போ யானை தான் வந்து தேர் மாதிரி அசைஞ்சிட்டு வரும் இல்லையா, ராஜாக்களை உட்காந்துட்டுருவாங்க இல்லையா அரசர்கள். இப்போ அந்த வாரணம். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிவிடும். இது முயல் நாயை விரட்டிவிடும் சொல்கிறாங்க. முயல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. நமக்கு தெரிஞ்சது தான். மெத்தை வீடு அப்படின்னா மாடி வீடுன்னு அர்த்தம்.
பூட்டும் கதவுகள் பிரித்து எழுதுக. பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை பிரித்து எழுதுக. தோரணம் ப்ளஸ் மேடை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் சேர்த்து எழுதும்போது வாசல் அலங்காரம் 2 வரணும். வாசல் அலங்காரம். அதே பொறுத்துக்கு பாருங்கள். பொக்கிஷம் செல்வம். நம்மக்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கிறதுனா செல்வம், காசு பணம் எல்லாமே பொக்கிஷம் தான். சாஸ்தி ஜாஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஜாஸ்தின்னு சொல்கிறான். மிகுதி மிகுதினா அதிகம். ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். விஸ்தாரம் விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, நல்லா விஸ்தாரமாக இருக்குது அந்த இடம், ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அது. சிங்காரம் சிங்காரம்னா அழகு. சிங்கார சென்னைன்னு சொல்கிறான் இல்லையா, சிங்காரம் என்றால் அழகு என்ற பொருள். அழகான சென்னை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு பாடம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி. அதில் வரக்கூடிய வினாக்களை பாருங்கள். தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்கனார். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. 2வது முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. 3வது வினா பாருங்கள். தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யார்? திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தான் தேசியம் காத்த செம்மல்னு அவரை பாராட்டினார். அடுத்தது இலக்கணம். அதில் ஒரே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மட்டும் பாருங்கள். பந்தர், மைஞ்சு, அஞ்சு, அரையர். இதில் பாருங்கள் பந்தர். இது ஏன் கடைப்பொலின்னு சொல்கிறேன்னா பந்தல் இல்லு வரணும். கடைசி எழுத்து மட்டும் மாறி போய்க்குது. ஒரு எழுத்து இருக்க இடத்துல இன்னொரு எழுத்து மாறி போயிருந்தால் அதுக்கு பேர் தான் போலி. இப்போ பந்தர் அப்படின்னு வருது அப்படின்னா இல்லு வர இடத்துல இரு வர்றதுனால இது கடைப்போலி. அப்படின்னா என்ன? கடைசி எழுத்து மட்டும் மாறி வர்றதுனால. மைஞ்சு இங்கே மஞ்சுன்னு வரணும், ஆனால் மைஞ்சுன்னு வருது. அப்போ மாக்கு பதிலாக அந்த ஆக்கு பதிலாக ஐ வர்றதுனால இது என்ன வருது? முதற் போலி. ஏன்? முதல் எழுத்து மட்டும் மாறி வருது. அடுத்தது அஞ்சு, ஐந்துன்னு வரணும். 1 2 சொல்லும்போது ஐந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் மொத்த எழுத்தும் மாறி வருது, அஞ்சுன்னு வருது. அப்போ இது முழுவதுமே மாறி வர்றதுனால இதுக்கு பேர் முற்றுப்போலி. 4வது பாருங்கள். அரையர். அந்த ர மட்டும் வந்தால் போதும், ஆனால் ரை வருது. அகரம் வராத, ஐகாரம் வருது. ஸோ அதனால் அரையர் அப்படின்னு வந்தால் இந்த ரை மாறி வந்திருக்கு. ரா வர இடத்துல ரை வந்ததுனால இந்த இடையில வரக்கூடிய எழுத்து மட்டும் மாறி வர்றதுனால இது இடைப்போலி அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க எதுவாக இருந்தாலும். நன்றி, வணக்கம்.